22 23 கல்யாணம் ஆயிடுச்சுல. இனிமே நான்லாம் படிக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, தள்ளுங்க. Hey, no kitchen inside. Go outside. ஷோ ஆண்டவா, தயவு செஞ்சு அண்ணனை ஊமை ஆக்கிறேன். ஆத்தாடி. ஏத்தா, நீ வரக்கூடாதுன்னு தான் தரையில எல்லாம் கோடு போட்டு வச்சிருக்கேன். நீ அதை பார்க்காம தாண்டி வந்துட்டு இருக்க. என்ன? இந்தா பாரு. அம்மா, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் எல்லை கோடு. இதை தாண்டி நீ உள்ள வரக்கூடாது. கோலம் போடணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அழகா போட்டிருப்பேன்ல. இப்ப எதுக்கு பேப்பர் வெட்டி கோடு மாதிரி ஒட்டி வச்சிருக்கீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? பேப்பர் வச்சு ஒட்டி வச்சிருக்கனா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கோடு போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நோ என்ட்ரி ஃபோர்ட். அதுவும் உனக்கு மட்டும்தான். இந்த கோட்டை தாண்டி நீ உள்ளே வரவே கூடாது. அப்படியே வந்த வழியா ரிவர்ஸ் போயிடு. ரிவர்ஸ் போ. நான் எதுக்கு திரும்பி போனோம்? சின்னையாவுடைய உத்தரவு. நான் உன்னை கிச்சனுக்குள்ள விட மாட்டேன். உனக்கு படிக்க பிடிக்கலையா? படிக்காத. ஆனா என்னோட ஏரியாக்களை எனக்கு பிரச்சனை கொடுக்காத. இங்கே பார்த்தா உனக்கு போர் அடிக்குதா? அங்க பாரு படிக்கிட்டு இருக்கு. குடுகுடு ஏறி ஓடி போய் ஓ ரூம்ல உட்காந்து பெரிய டிவி இருக்கும். அந்த டிவியில படம் பாரு. அதுவும் பிடிக்கலையா? பக்கத்துல பெட்டு இருக்கும். சடக்குன்னு படுத்து படக்கணும் அப்படி குறைச்சு விட்டு தூங்கு. அதனால நீ கிச்சனுக்குள்ள வராத. நான் சின்னைய ஆடுற மீற மாட்டேன், மீறவே மாட்டேன். அண்ணன், என்ன அவர் சமைக்க கூடாதுன்னு தானே சொல்லிருக்காரு? ஆமா. அதுக்காக வேற எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே. என்னதான் பேசுற? கிச்சனுக்குள்ள சமைக்கிறத வேற என்ன வேலை பார்க்க முடியும்? அதெல்லாம் நிறைய இருக்கு. என்ன இருக்கு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு சாம்பிராணி போட போறேன். சாம்பிராணியா? என்னமா பிரியாணியா போட போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? சரி, இப்ப எதுக்கு சாம்பிராணி? அண்ணன், ஏற்கனவே வீட்டு மேல அவ்வளோ கந்திருஷ்டி. பாருங்க, பெரிய ஐயா ஜெயில கிடக்குறாரு. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்த பொண்ணு உசுறு விட்டுருக்கு. ஆமாம். வீட்டுல யாராவது நிம்மதியா இருக்குமா? ஏத்தா, அதுக்காக எங்க அம்மாச்சி எப்பவும் சொல்லுன, ஒன்னா வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நிக்க வச்சு சுத்தி போடணும். அது முடியலன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு சாம்பிராணி போடணும். அப்பதான் கந்திருஷ்டி போவோம்னு சொல்லிருக்காங்க. ஓஹோ, அதான் சாம்பிராணி போட போறேன். அப்பதான் நம்ம வீட்டு மேல விழுந்த கந்திருஷ்டி எல்லாம் போகும். ஆமா, சாம்பிராணி போடணும்னா அடுப்பு கறி வேணும்ல. இந்த வீட்டுல இந்த இருக்கு பாரு, கேஸ் அடுப்பு இதான் இருக்கு. அதோ அந்த பக்கம் அவசரத்துக்கு கரண்ட் அடுப்பு இருக்கு. அப்புறம் அந்த பிரெட் ரொட்டி உள்ள போட்டோம்னா கொஞ்சம் கருவுனோன்னா படக் அப்படின்னு வெளியே வருமே, அந்த டப்பா அங்க இருக்கு பாரு, அங்க பாரு. இப்படி எல்லாமே இந்த வீட்டுல எலக்ட்ரிக்கலா இருக்கு. சாம்பிராணி போட கறிக்கு எங்க போவ? கறிக்கு எங்க போவ? எல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் வச்சிருக்கேன். நீங்க நகருங்க. ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கியா? என்னடா இது? அம்மா, இது என்னத்தா? நீங்க கேட்டீங்களே அடுப்பு கறி, அதான். 4 தெரு தள்ளி அடுப்பு கறி விக்கிற கடை இருக்கு. அத விசாரிச்சு போய் தனியா 1 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். கிலோ 30 ரூபாய். அடியாத்தி, நீ விவரமா தான் இருக்க. ஆமா, எதுல வச்சு சாம்பிராணி போடுவ? எதுல வச்சு சாம்பிராணி போடுவ? நேத்தே தயார் பண்ணி வச்சிட்டேன். எல்லாமே ஆயத்தமா தான் இருக்காப்லையா? நம்ம இது பாருங்க. அம்மாடி, நீ பெரிய அறிவாளியா தான் இருக்க. இந்த கல்யாணம் பையதான் முட்டா பையெல்லாம் இருக்கேன். பேசாம அந்த வாத்தியாரை வர வச்சிருமா? ஏன்னா நீ படிக்கிறதுக்குள்ள நான் படிச்சு அறிவு தேத்திக்கிறவல்ல. நீங்க படிங்க படிங்கன்னு. இந்த பாருங்க, இப்போ அப்படியே இந்த ஒரு கறி எடுத்து இப்படி வைக்கணும். 1 அம்மா, அப்படி 10 வச்சோம்னா சேட்டை முடிஞ்சுது. அவ்வளவுதான். இப்படி எடுத்து அங்க போய் வீட்டு காட்டணும். வாங்க வாங்க. ஷோ அப்பா, என்ன இது இவ்வளவு போக? ஏன் இப்படி வீடு முழுக்க புகையா இருக்கு? சாம்பிராணி போடுறேம்மா.
எதுக்கு இப்போ? அம்மா வீட்ல எல்லாம் தப்பு தப்பா நடக்குது இல்லம்மா, திருஷ்டி பட்டிருக்கும், அதெல்லாம் போகணும்னு தான். வாட் இஸ் திஸ்? வா ஹரிதா, இதுக்கெல்லாம் நீ தான் சரியான ஆளு. ஏய், இதெல்லாம் உன்னோட வேலைதானா? வீட்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சா, கொஞ்சம் அதெல்லாம் போகணும்னு. ஏய், எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு, ஸ்மோக் அலர்ஜி இருக்கு. என்ன கொல்ல பாக்குறியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, அதனாலதான். சொல்லிக்கிட்டே இருக்க, என்ன பேசிக்கிட்டே இருக்க? ஹரிதா